நீங்களே ஓனா எப்படி டிராவல் பிளான் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். மீட்டிங் பாயிண்ட் போகணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே போகிற மாதிரி இருக்கும். பட் இதுவே நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே நம்ம ட்ராவல் பண்ண முன்னாடி ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணுவோம். சில நமக்கு பிடிக்காத பிளேஸ் வந்து நம்ம போய் அந்த இடத்துல நம்ம காசு பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்க வந்து ஃபுட்டு கூட ப்ரொவைட் பண்ணல, நாங்கள் ஃபுட்டையும் ஆட் பண்ணியே ஜஸ்ட் 1400 pounds போயிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம லோக்கல் பீப்புளை மீட் பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த வீடியோட எண்ணில் கண்டிப்பாக நான் ஒரு ட்ராவல் ஏஜென்சி கிட்ட போகவே மாட்டேன், நானே ட்ராவல் பிளான் பண்ணி போவேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. ஒரு ட்ராவல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே ஓனா எப்படி ட்ராவல் பிளான் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோட எண்ணில் கண்டிப்பாக நான் ஒரு ட்ராவல் ஏஜென்சி கிட்ட போகவே மாட்டேன், நானே ட்ராவல் பிளான் பண்ணி போவேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. இது ஒரு பிரெயின் வாஷிங் வீடியோன்னு சொல்ல முடியாது, பட் வந்து உங்களோட ஐ ஓப்பனிங் வீடியோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ நான் ஒரு 10 points வச்சுருக்கேன், அது வந்து கண்டிப்பாக உங்களை கன்வின்ஸ் பண்ணிடும். நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரிப்பு கண்டிப்பாக நீங்களே ட்ராவல் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்துடுவீங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்ல இருந்து ஒரு ஃப்ரீடமாக ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு நம்மளோட ரியல் லைஃப்பை வந்து நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நம்ம வந்து ஒரு ட்ராவல் பிளான்கே போவோம். அதுவும் இல்லாமல் இப்போ கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒர்க்லேயுமே அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எதிர்பார்த்தோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ், இது எல்லாமே நம்ம ஆசைப்பட்டோம். ஸோ ட்ராவலுன்ற டைம்லையும் நமக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைச்சதுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே நம்ம ஒரு ட்ராவல் ஏஜென்சியோட போனோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நம்மளை இறக்கி விட்டு ஒரு 2 to 3 hours நமக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அங்கே சுற்றும் போதுமே நம்ம வந்து டைம் பார்த்துட்டே வந்து நம்ம செக் பண்ணிட்டே நம்ம வந்து மீட்டிங் பாயிண்ட் போகணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே போகிற மாதிரி இருக்கும். பட் இதுவே நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டைமில் நம்ம ரிட்டர்ன் ஆகிக்கலாம், எவ்வளோ டைம் இருக்கணும் நம்ம ஆசைப்பட்டாலும் இருந்துக்கலாம், இல்லை நம்ம சீக்கிரம் கிளம்பணும்னு நம்ம நினச்சா கூட நம்ம வந்து கிளம்பிடலாம். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து நமக்கு கிடைக்கும். எல்லாருக்குமே காஸ்ட் ரொம்ப கம்மி பண்ணி ஒரு ட்ராவல் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். எல்லாருமே நம்ம ட்ராவல் பண்ண முன்னாடி ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணுவோம். அப்ப லோ பட்ஜெட்ல இல்ல நோ பட்ஜெட், இதுல வந்து என்னென்ன காஸ்ட் கட்டிங் பண்ணலாம், ஸோ இது வந்து மாற்றலாம், அது மாற்றலாம், இது மாதிரி நமக்கு வந்து நிறைய தோணும். ஈவன் தோ நம்ம ட்ராவல் ஏஜென்சியோட ஐட்னரி பார்க்கும்போது கூட நம்ம மனசில் வந்துட்டு இதெல்லாம் போகலைன்னா நம்ம எவ்வளோ கம்மியாக ட்ராவல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வந்து சில ஆசைகள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஓனாக ட்ராவல் பண்ணும்போது ட்ராவல் ஏஜென்சிக்கு கொடுக்குற கமிஷன் நம்ம கொடுக்க வேண்டாம். சில நமக்கு பிடிக்காத பிளேஸ் வந்து நம்ம போய் அந்த இடத்துல நம்ம காசு பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பல காஸ்ட் கட்டிங் நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் ஐஸ்லாண்ட் ட்ராவல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஐஸ்லாண்ட்னோடனே வந்து நாங்கள் கொஞ்சம் பயந்து, ஏன்னா விண்டர்ல டிராவல் பண்றோம், ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ கோல்டு கண்ட்ரிக்கு வந்துட்டு விண்டர்ல போக போறோம். ஸோ நாங்க வந்து ஒரு டிராவல் ஏஜென்சி அப்ரோச் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் ஆன்லைன்ல போய் செக் பண்ணோம். அப்போ ஒரு பர்சனுக்கு 1500 pounds வந்து சார்ஜ் பண்ணாங்க ஜஸ்ட் 7 days ஐட்னரிக்கு. ஸோ அதே பிளானு கொஞ்சம் சிமிலரா எங்களுக்கு பிடிச்சதை ஆட் பண்ணி கொஞ்சம் பிடிக்காத எலிமினேட் பண்ணி இந்த மாதிரி பண்ண டைம்ல நாங்க வந்து ஒரு பர்சன் 1500 இருந்தப்போ நாங்க வந்து 2 பேரும் சேர்ந்து 1400 pounds வந்து டிராவல் பண்ணிட்டோம். அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்க வந்து ஃபுட்டு கூட ப்ரொவைட் பண்ணல, நாங்கள் ஃபுட்டையும் ஆட் பண்ணியே ஜஸ்ட் 1400 pounds போயிட்டு வந்துட்டோம். ஸோ அது வந்து நான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். நமக்கு பிடிச்ச ஐட்னரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி சில ட்ராவல் ஏஜென்சியோட ட்ராவல் பண்ணும்போது சில ஐட்னரி நமக்கு பார்க்கும்போது இந்த பிளேஸ்லாம் இல்லைன்னா நல்லா இருக்கும்னு தோணும். பிகாஸ் நிறைய பேருக்கு மோஷன் சிக்னஸ் இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப கோல்டு ஒத்துக்காம இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப ஹீட் ஒத்துக்காம இருக்கலாம், நிறைய டிராவல் சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், அதாவது பஸ் டிராவலோ ட்ரெயின் டிராவலோ இல்லை ஒரு க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸோ இதெல்லாம் பிடிக்காம இருக்கலாம். ஸோ நம்ம ஓனர் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு பிடிக்காத நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், பிடிச்ச விஷயத்துல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஐட்னரியில் ஒரு ஃப்ரீடம் இருக்கும், அது வந்து தி பெஸ்ட் ஃப்ரீடம் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரை ட்ராவல்னா ஜஸ்ட் நிறைய பிளேசஸ் போய் நம்ம கண்ணால் பார்க்குறது மட்டும் கிடையாது, அந்த பிளேஸில் போய் அங்கே இருக்கிற லோக்கல் ஃபுட்டை சாப்பிட்டு பார்க்குறது. நம்ம ட்ராவல் ஏஜென்சியோட போனால் மோஸ்ட்லி இங்கே வந்து சில இந்தியன் கம்யூனிட்டிஸை கூட்டு போகிற ட்ராவல் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா 3 நேரமும் அவங்களே சாப்பாடு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, அதுவும் 2 வேளை இந்தியன் ஃபுட்டு, ப்ராப்பரான இந்தியன் ஃபுட்டு. பட் இப்போ நம்ம ஓனாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற லோக்கல் குசினை நம்ம வந்து ரிவ்யூஸ் பார்த்தோ இல்லை ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்லையோ கேட்டு போய் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தனியாக போகிறப்ப தான் வந்து ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நம்ம ஓனாக போனால் நம்ம வந்து பெஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம்.
ஸோ எக்ஸ்ப்ளோர் இன் த சென்ஸ் அகெயின் ஜஸ்ட் பிளேசஸ் கண்களால் பார்க்கறது மட்டும் கிடையாது. நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணுவோம், அந்த ரிசர்ச் ஒர்க்குக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு வீக் இல்லைன்னா 2 வீக்ஸ் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த டைம்ல என்ன ஆகும்னா நம்ம அந்த லோக்கல் பத்தி நம்ம சில விஷயங்கள் படிப்போம், அந்த கண்ட்ரியோட ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சில ஒரு லேர்னிங்ஸ் இருக்கும். நம்ம அந்த ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓகே நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம், நம்ம ஒரு விஷயம் கத்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் நமக்கு வரும். இது வந்து டிராவல் ஏஜென்சி மூலியமா போனா அவங்க வந்து நம்மளை ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க, கூட்டு போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பிளானிங் அந்த பிரெயின் ஒர்க் எல்லாமே அவங்க பண்ணிடுறதுனால நம்மளால வந்துட்டு ஒரு விஷயத்தை கத்துட்டு அந்த ட்ரிப்ல இருந்து நம்மளால வெளியே வர முடியாது. எக்ஸ்ப்ளோரிங்கிறது அகெயின் ட்ராவல் ப்ளஸ் ஃபுட் அது மட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம லோக்கல் பீப்புளை மீட் பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, நிறைய நெட்வொர்க்கிங் வந்து பாசிபிலிட்டி இருக்கு நம்ம ஓனாக ட்ராவல் பண்ணோம்னா. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஐ ஆஃப் ஸ்கை ட்ராவல் பண்ணியிருந்தப்போ அங்கே ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஈவன் தோ நாங்கள் கப்புலாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் ஹாஸ்டல் ஸ்டே பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சக்தி வந்து பாய்ஸ் ஒரு டாமில் தங்கியிருப்பாங்க, நாங்கள் கேர்ள்ஸோட டாமில் தங்கியிருப்பேன், பங்க் பெட்ஸ்லாம் வச்சிருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் ஒரு கேர்ள்ஸ் ரூமில் தங்கியிருந்தப்போ அந்த கேர்ள்ஸோட நான் நல்லா பேசி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு 3-4 மணி வரைக்கும் அதிகாலையில் பேசி இருந்தோம். நிறைய சீரியஸான டாபிக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. நிறைய கண்ட்ரீஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம், நிறைய பாவர்ட்டி, நிறைய வந்துட்டு கேர்ள்ஸ்க்குலாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க, இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் ஏகப்பட்டது ஓடிச்சு. ஸோ அந்த மாதிரி டைம்ல அவங்களோட நான் பேசின கனெக்ட்னால அவங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணாங்க, நான் அவங்கள ஃபாலோ பண்ணேன். நாங்கள் இன்னி வரைக்குமே ஒரு கான்டாக்ட்ல தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது மட்டும் தான் மீட் பண்ண முடியும். நம்ம ஃபுட்டை நம்மளே சமைச்சிக்கலாம். இது வந்து நம்ம இங்கேயும் அதான பண்றோம், அங்கேயும் இப்போ அதான் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. சப்போஸ் நமக்கு வந்து நம்ம டிராவல் பண்றப்போ அந்த ஊர்ல வந்து எப்படி நமக்கு இருக்கும், ஃபுட் எப்படி இருக்கும், ரெஸ்டாரண்ட்ல எப்படி இருக்கும். ஸோ மெயின்லி நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போறப்போ நமக்கு நம்ம ஃபுட்டு கிடைக்காது. ஸோ நம்ம அதை ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல போய் நம்ம வாங்கி சாப்பிட போறோம் அப்படின்னா கண்டிப்பா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதுக்கு பதிலா அங்க இருக்கிற லோக்கல் கிராசரிஸ்லயே நம்ம வந்து பொருட்கள் வாங்கி நம்ம வீட்டுல சமைச்சு நம்ம சாப்பிடலாம். அந்த மாதிரி பண்றப்போ நம்ம லோக்கல் வெஜிடபிள்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். வேற வேற கண்ட்ரில இருக்கிற வெஜிடபிள்ஸையோ இல்ல ஒரு ஃபுட்டையோ நம்ம வந்து வாங்கி சமைக்கிறப்போ அது வந்து இன்னுமே நமக்கு அந்த லோக்கலா அந்த ஒரு எக்ஸ்ப்ளோரிங் மைண்ட் செட் அண்ட் ஒரு ஃபீலை வந்து நமக்கு கொடுக்கும். அதுவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபெஸ்டிவல் ஓரியன்டாக ட்ராவல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ஸ்பெயினில் வெலன்சியான்ற ஒரு பிளேஸ்க்கு ஃபயர்ஸ் ஃபெஸ்டிவல் ஒட்டி போனோம். ஸோ 2024 ஃபயர்ஸ் ஃபெஸ்டிவல் ஒட்டி போனோம். ஸோ ஃபயர்ஸ் ஃபெஸ்டிவல் வந்துட்டு மார்ச் மாதம் 20 நாள் நடக்கும். 20 நாளில் அந்த கடைசி 4 நாள் தான் வந்து தி பெஸ்ட் ஆஃப் த அந்த ஒரு செலிப்ரேஷனே. ஸோ அந்த 4 நாளை நாங்கள் பிளான் பண்ணி போனோம். அது வந்து ஒரு டிராவல் ஏஜென்சியோட போனால் பாசிபிளே கிடையாது. டிராவல் ஏஜென்சி வந்து அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் ஒட்டி நம்மளை கூட்டு போக மாட்டாங்க. ஈவன் தோ சீசன் இல்லாத டைம் இந்த மாதிரி கூட்டு போனாலும் ஃபெஸ்டிவலில் கூட்டு போறது வந்துட்டு நிறைய ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கும் அவங்க சைட்ல இருந்து. பட் நமக்கு அங்க லோக்கலா என்னென்ன மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க, என்னென்ன ஃபுட் அந்த டைம்ல பண்றாங்க, என்னென்ன காஸ்டியூம் வியர் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம ஓனா டிராவல் பண்ண மட்டும்தான் முடியும். ஓனாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ரைவசி கிடைக்கும். அந்த ப்ரைவசி வந்துட்டு ஈவன் தோ நமக்கு ஃப்ரீடம் இருந்தால் கூட ஒரு டைம் நமக்கு வந்து ஒரு ப்ரைவசி வேணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். குரூப்பாக ட்ராவல் பண்ணுறோம் ட்ராவல் ஏஜென்சி மூலியமாக அப்படின்னா நம்ம ஈவன் தோ நிறைய நியூ பீப்புள் மீட் பண்ணால் கூட நமக்குன்னு தனியாக ஒரு டைம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா நேரம் நமக்கு கிடைக்காது. எல்லாரும் கூட என்ன இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம தனியாக போக முடியாது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம தனியாக ட்ராவல் பண்ணுறோம், நம்மளே ஓனாக பிளான் பண்ணி ட்ராவல் பண்ணுறோம்னா அந்த ப்ரைவசியை நம்மளே எடுத்துக்கலாம். அது நம்மளோட உரிமை மாதிரி ஆயிரும். சில ஹிடன் ஜெம்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஹிடன் ஜெம்ஸ் நான் எதை சொல்றேன்னா அந்த பிளேஸுக்கு அவ்வளோ சீக்கிரம் அக்சசிபிலிட்டி இருக்காது. டிராவல் ஏஜென்சி அந்த பிளேஸை பத்தி திங்க் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குன்னு கூட சில பேருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம சில ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி ஹிடன் ஜெம்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஸ்பெயின்ல தான் அகெயின் வெலன்சியால இருந்து மாண்டேனிஜஸ் அப்படின்ற ஒரு மலைக்கு ஹைக்கு போனோம். ஸோ அது வந்து ஒரு டே ட்ரிப் தான். நான் அதை வந்து கெட்டூர் கைட்ல தான் புக் பண்ணேன். ஒரு லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அங்க வந்து நாங்க தி பெஸ்ட் ஒரு விஷயம் வந்து நாங்க என்கவுண்டர் பண்ணோம். அது வந்து தரையில இருக்கிற ஒரு ரெயின்போ. ஸோ அங்க ஒரு டேம் தண்ணி இருந்தனால அந்த சாரல்ல சன்லைட் பட்டு தரையில வந்து ரெயின்போ தெரிஞ்சது. அது வந்து மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து மேபி டிராவல் ஏஜென்சியோட போனப்போ நடந்திருக்கலாம், சில பேருக்கு சில விஷயங்கள் அவங்க பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி சில ஹிடன் ஜெம்ஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம ஓனா டிராவல் பண்ணாதான் உண்டு. ஸோ
ஸோ லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இந்த பாயிண்ட் நான் சொல்ல போறது இல்லை, நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்களும் நிறைய டிராவல் ஏஜென்சியோட டிராவல் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை ஓனா கூட டிராவல் பண்ணியிருக்கலாம். நீங்க வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துருக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ல ஆட் பண்ணுங்க, நான் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். பிகாஸ் இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுக்கு வேற வியூ இருக்கலாம், அதை நீங்க சொல்லுங்க, நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். காது சாக்ஸ் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நாங்க வந்து யூகேல இருக்கிறோம், பட் நிறைய பிளேசஸ் வந்து டிராவல் பண்ணுவோம். யூரோப் வந்து இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், யூகேலயும் வந்து நிறைய பிளேசஸ் டிராவல் பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய கூட டிராவல் பண்ணுவோம். ஸோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே, ஐட்னரிஸ், திங்ஸ் டு டூ, பெஸ்ட் பிளேசஸ் டு விசிட், இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங்கா வரப்போகுது. இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா காது சாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் இந்த வீடியோ வந்து நீங்க மிஸ் பண்ண முடியாது. தேங்க்யூ, பாய்.